கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறதான டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவை பத்தி ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். டாக்டர் பில்லி கிரகாம் என்கிற சகோதரர் அவர் செய்த ஊழியங்கள், அவருடைய பிரயாணங்கள், அவருடைய ஊழியத்தின் சகல பகுதிகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாக நாம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, டாக்டர் பில்லி கிரகாம் ஐயா இடைவிடாமல் செய்த ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது அவர் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு நல்ல அமெரிக்க தேசத்துல அரசியல்வாதிகள் முன்னாடி பேசுகிற இடத்துல கர்த்தர் இவர்களை உயர்த்தினார். அந்த ஊழியத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நல்ல நல்ல பிரசங்கங்களை செய்து இவருடைய கூட்டங்கள் பெரிய பெரிய மாநிலங்கள்ல பெரிய பெரிய கேம்பஸ் குருசைட் போல பயங்கரமான ஊழியங்களை இவர் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் அப்படின்னு சொல்லிதான் இவருடைய ஊழியங்கள் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கூட இவர் நற்செய்தி கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை இவர் தீவிரமா செய்து கொண்டிருந்த போது ஒரு திடீர்னு ஒரு செய்தி கொடுத்து முடிச்சுட்டு அவர் திரும்பி இறங்கி வந்துகிட்டு இருக்கும் போது அவரை சார்ந்திருந்த இன்னொரு போதகர் அவர் காது கேட்கிற மாதிரி ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார். இவர் என்ன இப்படி பிரசங்கம் என்றார், இது பூரா வசனமா சொல்றார், இது எல்லாருக்கும் புரியாது, புதிய நபர்களுக்கு இதை புரிஞ்சு கொள்றதுக்குரிய தரம் இல்ல, இவர் வசனமா சொல்லிட்டு போனா வசனத்தை வரிசை வரிசையா சொல்லிட்டு போயிட்டு இருந்தா எப்படி ஜனங்களுக்கு புரியும், அதை புரியுற மாதிரி சொன்னாதானே அந்த செய்திக்கு பதில் உண்டு அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. இத அந்த போதகர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு பயங்கர வேதனை ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்திட்டு வரேன், இத்தனை ஊழியத்தை செய்துட்டு வரேன், இப்படி ஒரு நபர் என்ன பயமுறுத்துற செய்தி வார்த்தையை சொல்லிட்டாரு, அப்ப நான் பேசுறது யாருக்கும் புரியாதா, நான் பேசுறது தேவ வசனம் தானே, வசனத்தை பேசினா யாருக்கும் புரியாதா அப்படின்னு சொல்லி இவர் நிறைய மனசுக்குள்ள பல கேள்விகள் எழும்பிட்டு உடனே தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்துல போய் பைபிளை மட்டும் தூக்கிக்கிட்டு தேவ சமூகத்துல போய் அழுது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் பேசுறது புரியாதுன்னு சொல்றாங்க, அப்ப புரியாத செய்தி கொடுத்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரே நான் பேசுறது புரியுமா, நான் வசனத்தை தானே பேசுறேன், நான் பேசுற வார்த்தைக்கு பதில் கிடையாதா அப்படின்னு நிறைய கேள்விகளை தேவ சமூகத்துல பல மணி நேரம் அழுது தேவ சமூகத்துல பேச ஆரம்பித்தாராம். அப்படி இவர் ஜெபிக்க ஆரம்பித்து இவர் அழுகிறத பார்த்துட்டு ஆண்டவரால் அதுல அமைதியா இருக்க முடியல. ஆண்டவர் அந்த என் ஊழியத்தை செய்யற ஊழியக்காரன் என் முன்னாடி இப்படி நின்று அழுதுட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துக்குள்ள அவர் அடைந்த ஒரு அந்த அபிஷேகத்துல இருந்த அந்த நிறைவு இவருடைய கண்ணீரை நிறுத்திடுச்சான். தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை இவர் மேல காண பண்ணி இவரோட கண்ணீரை நிறுத்திட்டு ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தா பேசுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் ஒரு மகிமை நிறைஞ்சதா மாறும் அப்படிங்கறத அவர் அந்த அபிஷேகத்தின் நிறைவுல உணர்ந்து கொண்டார். உடனே அவர் கண்ணீர் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அவர்கிட்ட எந்த கேள்விகளும் இல்லை. ஆண்டவர் ஒரு நிறைவான பதில அந்த அபிஷேகத்தின் மூலமாக இந்த டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவுக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அனலா அந்த அபிஷேகத்தின் அனல் அவர் உணர்ந்த உடனே அதுக்கு பிறகு அவருடைய செய்திகளும் அவருடைய நடைமுறைகளும் அவருடைய ஊழியமும் பல மடங்கு பெருசா மாறிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்துல ஆண்டவர் இவர் எடுத்து பயன்படுத்தினார். இப்படி பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இந்த நபரை அந்த அமெரிக்க தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசியல் தலைவர்கள் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது இவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க, அன்பா நம்ம கிட்ட தேவ வார்த்தையை சொல்லி நம்முடைய கண்ணீரெல்லாம் நம்முடைய வேதனையெல்லாம் நம்முடைய பயத்தெல்லாம் இவர் மாத்திடுவார், இவர் அன்பான வார்த்தைகளை சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்து அரசியல் தலைவர்கள் அந்த சபை அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருக்கிறதான எல்லா அரசியல் தலைவர்கள் கூடுகிற அந்த கூடுகையில இவரை கூப்பிட்டு பிரசங்கிக்க சொன்னாங்க. பார்த்தா நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆண்டவர் எந்த இடத்துல நீதியுள்ள நியாயாதிபதியா கத்த செயல்படணும்னு சொல்லி அப்படி வல்லமை நிறைஞ்ச
ரொம்ப வார்த்தைகளால குத்துகிற வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் உணர்வடைய பண்ணிட்டார். அவர் பேச பேச உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் அழாம இருக்க முடியல. ஐயோ, இவர் என்ன நம்மளை இப்படி பேசுறாரு, நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டுறாரு, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு, இதை எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற எல்லா மனுஷங்க உள்ளத்துல ஆண்டவர் உணர்த்துவிக்கிற ஆவியை இந்த மனுஷன் மூலமா, இந்த போதகர் மூலமா கர்த்தர் பேசின உடனே அங்க ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அந்த நாள்ல அவர் செஞ்ச அந்த பிரசங்கத்தின் மூலமா அரசியல்வாதிகளுடைய உள்ளத்தை கர்த்தர் தொட்டு பெரிய மாற்றம் அமெரிக்கால உண்டானதான். அது ஒரு பெரிய அறுவடையா மாறிச்சான். அன்றைக்கு தொடங்கி அமெரிக்காவில் எந்த பதவியேற்பு விழா நடந்தாலும் இந்த டாக்டர் பில்லி கிரகாம் ஐயா போய் பிரசங்கம் பண்ணி ஜெபித்து அவர் ஆசீர்வாதம் கூறிதான் பதவியேற்பு விழா நடக்குமா. அப்படிப்பட்ட மாற்றத்தை அந்த அரசியல்வாதிகளுடைய உள்ளத்துல கர்த்தர் இந்த போதகர் மூலமாக செய்தார். இப்படி இவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறத கேள்விப்பட்ட உடனே ஒரு நாத்திகவாதி ஒருத்தர் ஒரு வானொலி நிலையத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார். அவர் பெயர் ஸ்டூவர்ட் ஹெம்மன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். இவர் ஒரு நாத்திகவாதி. அதாவது ஆண்டவர் இருக்கிறார் தான், ஒரு தெய்வம் இருக்குதான், ஆனா அந்த தெய்வம் நீங்க சொல்றது தான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு வானொலி நிலையத்தை இயக்கி கொண்டிருந்தார். அதுல நிறைய உலக பிரகாரமான செய்திகளை அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அந்த வானொலி நிலையத்துல இவர் அமெரிக்க தேசத்துல ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்ட மாற்றங்களையும் இவருடைய கூட்டத்தின் விளம்பரங்களையும் இவர் சொல்லும்படியா வானொலிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அப்ப இவர் சொல்லும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி இருக்கிறார். இவர் டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவை பார்த்ததே இல்லை. இந்த ஸ்டூவர்ட் ஐயாவுக்கு பில்லி கிரகாம் ஐயாவுடைய சத்தியத்தை இவர் கேட்டதும் இல்லை, இவர் பார்த்ததும் இல்லை. ஆனா வானொலி நிலையத்துக்கு வந்து அந்த விளம்பரத்தை பிரசங்கிக்க செய்யும் போது இவர் அதிகமா சொல்லி இருக்கிறார். எல்லாரும் கடந்து போங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அமெரிக்க தேசத்தின் மக்கள் ஆண்டவர் அறியணும்னா இந்த கூட்டத்துக்கு போங்க. இப்படியெல்லாம் இந்த டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவை பத்தி அறியாத இந்த ஸ்டூவர்ட் ஐயா பேசி இருக்கிறார். இதை கேட்ட உடனே வானொலி நிலையத்தில் இருந்த பல ரசிகர்கள், பல மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு நாங்க வந்தோம் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வந்து பல மாற்றங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம தான் சொன்னோம், நாம தான் இந்த கூட்டத்துக்கு போக சொன்னோம், எங்க நம்ம ஒரு நாள் போய் பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு எதேச்சியா இந்த நபர் உள்ள வந்தா, இவர் வாழ்க்கை 2 மனைவி உடையவரா இருந்தாரா. 2 மனைவிக்கும் உண்மையா இல்லையா, பிள்ளைகள் வைத்திருக்கிறார். எந்த பிள்ளைகளையும் கரிசனை இல்லாம ஒரு நல்ல தலைவனா தகப்பனா இவர் செயல்படாதவரா இருந்திருக்கிறார் இந்த ஸ்டூவர்ட் ஐயா. அதனால இவர் இந்த தற்செயலா அந்த கூட்டத்திற்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு பில்லி கிரகாம் ஐயாவோட கூட்டத்துல போய் உட்கார்ந்து பார்த்தா அவர் கரெக்டா உள்ள வந்து உட்காரும் போது மாயக்காரனே அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிற வசனங்களை சொல்லி அப்படியே ஸ்டூவர்ட் ஐயாவை நேர கை நீட்டி சொன்ன மாதிரி பில்லி கிரகாம் ஐயா பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இதை கேட்ட உடனே அப்படியே நில கொலைஞ்சிட்டாராம். என்ன இந்த மனுஷன், நம்ம ஒருத்தருமே தெரியாம வந்தோம், யாருக்குமே நம்மள தெரியாதுன்னு நினைச்சோம், இவர் என்னடானா என் வாழ்க்கையை அப்படியே மைக்ல சொல்றாரு, என் வாழ்க்கையை அப்படியே பிரசங்கிக்கிறாரு, இவருக்கு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு அப்படியே நில கொலைஞ்சி அப்படியே பயந்து போய் அந்த கூட்டத்துல ஒரு சேர்ல போய் அமர்ந்திருந்து என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு உட்கார்ந்திருந்தா, அவர் அந்த கூட்டத்துல சொன்ன அந்த வார்த்தைகள், தேவ வசனங்கள், இது அவருடைய உள்ளத்தை தைக்க ஆரம்பிச்சுட்டு, நான் என் குடும்பத்தை பார்க்கலையே, என் குடும்பத்தின் மேல கரிசனை இல்லாம இருக்கிறேனே சொல்லி பாவ உணர்வை இந்த ஸ்டூவர்ட் ஐயாவோட பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்ட உடனே இவருடைய உள்ளம் மாற்றப்பட்டுச்சு. இந்த ஸ்டூவர்ட் ஐயாவுடைய மனைவிகள் எல்லாம் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த கூட்டத்துல இருக்கும்போது இவர் அறியாம அழுதுகிட்டே வந்து பில்லி கிரகாம் ஐயாவுடைய பலிபீடத்துக்கு முன்னால வந்து முழங்கால் போட்டு, இதுவரையில நான் என் குடும்பத்தை மதிக்காம, என் அன்பை வெளிக்காட்டாம, இந்த தேவ அன்பை உணராம போயிட்டனே அப்படின்னு சொல்லி பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து அழுது தன்னை அர்ப்பணித்தாராம். இதை பார்த்துட்டு இருந்த அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிகள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் கண்ணீரோட, என் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டா, இந்த மனுஷன் உள்ளத்துல கர்த்தர் பேசிட்டாரா அப்படின்னு ஆச்சரியத்தோட அந்த முழு குடும்பமும் தேவ சமூகத்துல வந்து முழங்கால் பட்டு கண்ணீரோட
தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சாங்களாம். இதை பார்த்து அநேக அமெரிக்காக்குள்ள இருந்த பிரிவினைக்கு நேரா விவாகரத்துக்காக கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்த பல குடும்பங்கள் இந்த குடும்ப சாட்சியை பார்த்து இணைக்கப்பட்டுச்சான். இப்படி நிறைய மாற்றங்கள் அந்த கூட்டத்துல அருமையான டாக்டர் பில்லி கிரகாம் ஐயா மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்க தேசத்துல செய்யப்படுகிற பலவிதமான முக்கியமான நகரங்கள் எல்லாம், முக்கியமான சில பகுதிகள் எல்லாம் இந்த டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவோட செய்திகளை வானொலிகள்ல கேட்க பண்ணுகிற, எப்படியாவது ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பணும் என்று சொல்லி ஒரு சில நபர்கள் அதற்கென்று தன்னை அர்ப்பணித்து பில்லி கிரகாம் ஐயாவோட செய்திகளை பலர் உள்ளத்தை தொடும்படியா கர்த்தர் பிரசங்கிக்க வைத்திருக்கிறாராம். இப்படி எண்ணிலடங்காத மாற்றங்களை பார்த்த இந்த பில்லி கிரகாமோட ஊழியம் பல மடங்கு விருத்தி அடைந்தது. பல மடங்கு இவருடைய ஊழியத்தின் வளர்ச்சியை அமெரிக்க தேசம் பார்த்தது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு முகாந்தரம் தான், கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு முன்பாடியும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து தன்னை அர்ப்பணித்து, தன்னை உண்மையா தேவ சமூகத்துல அர்ப்பணித்த பில்லி கிரகாம் ஐயாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்துல தேவனுக்காக பயன்பட வாஞ்சையோடு, தேவ சமூகத்துல அவருக்காக உருவாக வாஞ்சையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உருவாக ஆசைப்படுகிற ஒரு நபருக்கும் முக்கியமான தேவை தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். என்னால ஒண்ணும் இல்லப்பா, என் ஞானத்தினால ஒண்ணும் இல்ல, நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு எந்த மனுஷன் தன் வாழ்க்கையில தன்னை அர்ப்பணிக்கிறானோ, ஆண்டவர் கரத்துல அர்ப்பணித்து செயல்படுகிறானோ, அந்த மனுஷனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. தொடர்ந்து தேவ வார்த்தைக்கு நேரா கடந்து செல்வோம். கர்த்தர் நம்ம கூட பேசும்படியாக, நம்முடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நம்ம பலனடையும்படியாக இந்த டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, எந்த ஊழியத்தை யார் செய்யணும்னு கர்த்தர் நிர்ணயித்திருந்தாரோ அந்த ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷங்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான தகுதி, தன்னால ஒன்றுமில்லை, தன் ஞானத்தினால ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிறதை மாத்திரம்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த அர்ப்பணிப்பை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்தோமானா கர்த்தர் நம்மை பல மடங்கு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய வாக்குத்தத்த